Hello guys, I'm Maroon. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இப்போ ரீசெண்டாக NGC 2775 ஸ்பைரகிள்ஸை வந்து படம் பிடித்திருக்கு. இதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த NGC 2775 இந்த ஸ்பைரகிள்ஸில் சிறிய அளவுள்ள நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கப்புறம் உருவான ஒயிட் ஆஃப் நட்சத்திரங்கள், மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கப்புறம் உருவான பிளாக் ஹோல், நியூட்ரான் நட்சத்திரங்கள் போன்றவெல்லாம் இந்த ஸ்பைரகிள்ஸில் வந்து இருக்கு. நட்சத்திர உருவாக்கம் வந்து இந்த ஸ்பைரகிள்ஸில் இப்போதைக்கு நடைபெறல. இந்த ஸ்பைரகிள்ஸ் இதோட டயாமீட்டர் வந்து 80,000 லைட் இயர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அனுப்பிடித்த இந்த ஸ்பைரல் கேலக்ஸி இதோட இமேஜில் வந்து ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், பிங்க் கலர் இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த கலர்ஸ் எல்லாம் எதனால தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா வந்து என்ன சொல்றாங்க, இந்த கலர்ஸ் எல்லாம் நட்சத்திரங்கள் மற்றும் கேசஸ்னால தெரியுது அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அனுப்பிடித்த இந்த NGC 2775 இந்த ஸ்பைரகிள்ஸி நமது பூமியிலிருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 67 மில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இந்த கேலக்ஸி வந்து நமது பூமியிலிருந்து அமைஞ்சிருக்கு. லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த ஸ்பைரகிள்ஸி நமது பூமியிலிருந்து 67 மில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரகிள்ஸி வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ நமக்கு எந்த லிவிட் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரகிள்ஸி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடாக டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த NGC 2775 இந்த ஸ்பைரகிள்ஸி அடையிறதுக்கு 67 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிவிட் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரகிள்ஸி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பைரகிள்ஸை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கவுண்ட் பண்ணுங்க. See you.